ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் தான் இது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு கப்பை பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் கப்பையை வேக வச்சுட்டு அண்ட் இதை தாளிக்கிறதுக்கான வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த கப்பை பிரியாணி பீஃபில் பண்ணேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. கப்பை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதுதான் ஏர்லக்கிழங்குன்னு ஒரு சார் சொல்லுவாங்க. இது கேரளா ரெசிபி. ஸோ இதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு இதே கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் 2 வீக்காக சுரேம் வந்துட்டு ஸ்கூலுக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. நானும் நாளைக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக வேணும்னு கேட்டனால எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அதே பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் கேரட் மால்ட் போட்டு குடிக்க கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அண்ட் கப்பை பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது நார்மல் பிரியாணி மாதிரி உதிரியாலாம் இருக்காது, இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.